ஏன் சாமா தெரியுமா? அட எட்டினா ஓடினா ஓடினா போடு. எட்டினா ஓடினா ஓடினா போடு. எட்டினா ஓடினா ஓடினா போடு. வந்தார்கள் மூடர்கள் மாண்டார்கள் போச்சா? ஆமா ஆமா ஓய்ஞ்சு போச்சா? போய் புரியணும். 3 பேர் வந்ததுக்கு ஆடி கூடாரத்துல என் மகனை நிறுத்திட்டேன். ஆமா. எதுக்காக? காவலுக்கு. இதுக்கப்புறம் குறை இருக்கா? அவன் வீரத்தையும் பார்த்தாய் போய் நம்ம துரியன் சைன்ய தொடுவு போர் புரிய வேண்டும். யுத்தத்திற்கு அனுப்பினோம். ஆமா. யார் யார் சென்றார்கள்? கலிங்கத்தார், கொங்கலத்தார் இப்படி 3 படைகளை எழுப்பினேன். ஆமா. அவர்கள் வெற்றி கண்டார்களா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. அப்படி நானும் செல்கிறேன், எப்படியாவது தருவனை கொண்டு வந்து விடலாம் என்று. பாரு அந்த நாகமுகம் வரலாம் சென்று யுத்தம் செய்தாங்க. யுத்தம் செய்து கொண்டே சென்றார்கள். சொல்லி கொடுத்த பாரு, பதங்கி போறது, குதிரை மேல போறது, யானை மேல போறது, அப்படி பலவிதமான வித்தைகளை செய்து கொண்டு சென்றார்கள். வித்தையை சொல்லி கொடுத்தேன். என்னப்பா கையை காட்டுற? 10 பேரும் போய்கிறாங்க மேல் லோகம். அட பாவி, அனைவரும் இறந்து விட்டார்களா? அனைவரும் போட்டாங்க. சண்டை செய்து கொண்டே இருக்காங்கன்னு சொல்லு. சரி, அதனால எங்க கிளம்பிட்டியா? இப்பொழுது கோயிலுக்கு பூஜை பண்ண போறியா?
அனுப்பினார் அவர்களை சென்றவர்கள் என்ன ஆனார்கள் தெரியல அதனாலே நாமே நேராக சென்று தருமனை பார்த்து எப்படியாவது லகுவா கொண்டு போன்ற எண்ணத்துல வந்திருக்கிறேன் அதனால பாடி குடாரம் சென்று பாடி குடாரத்துல யாருக்கான பார்த்து போறாங்க பாட்டி கூட்டாரம் பாடி கூட்டார போறியா பாட்டி கூட்டாரம் போறேன் பாட்டி கூட்டாரம் தருமன் தான் எங்க இருக்கிறாரு பாடி கூட்டாரம் போறோம் யாருங்கிறத பாத்துட்டு போய் பாத்துட்டு வரேன் என்ன பார்த்தனா அர்ஜுன மகாராஜா இருக்காரு ஆமா அவருடைய மகன் அபிமன்யு சின்ன குழந்தை சின்ன பையன் அப்ப அர்ஜுனன் இல்லை குழந்தை அபிமன்யு தான் மட்டும் தன்னந்தனிமையா இருக்கு அர்ஜுனன் இருந்தாலும் நம்மளை ஏமாற்ற முடியாது இவன் சின்ன சிறு பிள்ளை ஏதாவது தின்றதுக்கு வாங்கி கொடுத்து எப்படியாவது ஏமாத்திடலாம் இவனை தின்றதுக்கு வாங்கி கொடுத்து குழந்தை ஏமாத்தி தருமனத்தினால் லகுவா கொண்டு போயிடலான்னு சொல்றேன் ஆமா சரி இருந்தாலும் உங்களுடைய வருகையை போய் நான் சொல்றேன் ஆகட்டும் நான் சொல்றேன்னா அவங்க தந்தை எத்தனை பேரு 105 பேர்கள் அவர்கள் அவங்களுக்கு 100 பேருக்கு 105 பேருக்கு ஆசான் குரு ஆமா அது சின்ன குழந்தை ஆமா அவனுக்கு தெரியாது நம்மளே போக கூடாது ஆமா மரியாதை கொடுக்குதா அதனால இல்ல நம்மள புடிச்சு கும்பிடுதா என்னடா வரும்போதே பயமுறுத்துற இல்ல மரியாதை கொடுக்குதா இல்ல நம்மள உள்காயமா கும்பிடுதான்னு பாக்கணும் சரி நான் போயிட்டு உங்களுடைய வருகையே சொல்றேன் சொல்லுப்பா ராஜா என்னப்பா தங்களை நாடு தேடி உங்க 105 பேர் இருக்காங்களா தந்தைமார்கள் அவருக்கு குரு வந்துக்கிறார் துரோணாச்சாரி தந்தைக்கு குரு துரோணாச்சாரி எப்பேற்பட்ட உயர்வான குலத்தில் பிறந்தவர் ஆமா பெரிய வித்வாங்க துரோணாச்சாரி ஆச்சாரம் உள்ளவர் ஆமா இந்த சூது கடவுள்லாம் உங்களுக்கு தெரியாது என்ன பாக்குதா அவரை பார்த்து நான் குலக்கரை மாரியம்மன் கோயில பார்த்தேன் கோயிலுக்கா 7:30 மணிக்கா பாத்துங்க எதுக்கு எங்க பாத்துமா குலக்கரை மாரியம்மன் கோயில பார்த்தேன் யாரு இந்த ஐயரை பாத்துங்க தோக்குறாரு துரோணாச்சாரி இவரை பார்த்தேன் அருமையா என்ன பார்த்த போய் ஏறிப்பா கூட கால்களை வாங்கி வச்சுட்டு அங்கதான் சாப்பிட்டாரு பார்த்தா கங்கம்மா கோயிலுக்கு சாப்பாட்டுக்கு வந்தாரு இவரு இலையை இப்ப பார்த்தா 4 கிலோ கறி இருந்தது மொகாடுகாடு இலையை பார்த்தா 6 கிலோ இருந்தது அந்த பாய் புடி மச்சு குட்டு குத்து வாங்கினா அதெல்லாம் தெரியும் அந்த கஷ்டம் அந்த காலையும் ஆடுறான் அந்த ஆளு சரி சரி ஐயர் வந்திருக்காரு மரியாதை கொடுக்கணும் ஆகட்டும் போகலாமா சாமி நமஸ்காரம் பாலனை ஆட்கொள்ள வேண்டும் அபிமன்யு வணங்குகிறேன் கண்மணி வாழி வாழி